மக்களை ஏமாற்றும் சாட்பாட்டுகளை குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று தமிழக சைபர் கிரைம் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன, வழங்கலாம்? வளர்ந்து வரும் டிஜிட்டல் யுகத்துல சைபர் குற்றங்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாகவும், பெரும்பாலான சைபர் குற்றங்கள் முன்பின் தெரியாத நபரிடமிருந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் பிற சமூக ஊடகங்கள் மூலம் வரும் செய்திகளுக்கு நாம் பதிலளிப்பதாக தொடங்குவதாகவும் சைபர் கிரைம் போலீசார் ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மோசடிகள் ஆன்லைன் வேலைகள் வழங்குவது, வீட்டிலிருந்து வேலை தருவது, முதலீட்டு வழிகாட்டுதல்களை வழங்குவது போன்ற உண்மையான மற்றும் நியாயமான வாய்ப்புகள் போல மோசடிகளை அரங்கேற்றுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறாக வரும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது மக்கள் மறுமுனையில் ஒரு மனிதருடன் தொடர்பு கொள்கிறார் என்று நம்புவதாகவும், ஆனால் அது மனிதனாக அல்லாமல் ஒரு சாட்பாட்டாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலமாக சாட்பாட்கள் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர் குறைகளை கையாளுவதற்கு மட்டுமில்லாமல் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு மோசடி செய்பவர்களும் ஒரு சர்வசாதாரண கருவியாக மாறிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சைபர் மோசடி செய்பவர்கள் மக்களுடன் நம்பகத்தகுந்த வகையில் தொடர்பு கொள்ள சாட்போட்களை பயன்படுத்தி அதன் இறுதியில் முக்கியமான தகவலை திருடுவதாகவும், மனிதர்களைப் போலவே மக்களுடன் உரையாடும் இந்த சாட்போட்களின் திறன் உண்மையான வாடிக்கையாளர் சேவைக்கும் மோசடிக்கும் இடையிலான வேறுபாட்டை கண்டறிவதை கடினமாக்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்ச மனித வளத்துடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகபட்ச சாத்தியமான மக்களை தொடர்பு கொள்ள முடியும் மற்றும் அதே நேரத்தில் அவர்களின் தகவல்களை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மோசடி செய்பவர்கள் மக்களை தொடர்பு கொள்ள சாட்போட்களை தற்போது பயன்படுத்தி வருவதாகவும், இதில் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் புகழ்பெற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிகள் போலவும் வாடிக்கையாளர் மையங்கள் அமைத்து மோசடியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் தற்போது இந்த சாட்போட்டுகளை மையமாக வைத்து மோசடியில் அரங்கேற்றுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.